நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தாவேக கட்சியால் இந்தியா கூட்டணிக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். இல்ல கொடி பறந்தா அப்புறம் பார்த்து சொல்றேன். இல்ல கொடி பறக்காதுங்கிறீங்களா? இல்ல அப்படி சொல்லல, யாரையும் நாங்க டிஸ்கரேஜ் பண்ணல. கொடியை சொன்னீங்க, அது பறந்த உடனே பார்த்துட்டு சொல்றோம். ஏங்க ஒருத்தர் கொச்சியை ஆரம்பிக்கிறாரு, ஒரு கொடியை அறிமுகப்படுத்துறாரு, அதுல என்ன நான் சொல்றது? இல்ல அது நான் பார்க்கல, சரியா பார்க்கல. கொடி இருந்தா எனக்கு நல்லதான் எழுதியிருக்காரு. அப்புறம் என்ன? ஏங்க இது எவ்வளவு வலுவானது, எவ்வளவோ பாதிப்பெல்லாம் பார்த்து அதிலெல்லாம் வெற்றி பெற்று வந்தது தான் இந்த கூட்டணி. அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. அவரை நாங்கள் டிஸ்கரேஜ் பண்ணல, நாங்கள் எங்களை வலுவாக்கிறோம். தாயக்கழிவு, தோல் கழிவுகள் அந்த மாதிரி வெளியேற்றக்கூடியவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அந்த மாதிரி செஞ்சவங்களுடைய அந்த கம்பெனிகள் மூடப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது, எந்த காரணத்தை கொண்டும் ட்ரீட் பண்ணாமல் தண்ணியை நேரடியாக திறந்து விடுவதை அவர்கள் தவிர்க்க வேண்டும். எங்களுக்கு தொழிலை கெடுக்கணுங்கிற நோக்கம் இல்லை, ஆனால் நேரடியாக தண்ணீரை திறந்து விட்டு இங்கே பொதுமக்களுக்கும் நிலத்தடி நீருக்கும் பிரச்சனை என்று சொன்னால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒரு கட்டாயமாக போய்விடுகிறது. அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே பல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எனவே மீண்டும் நான் அவர்களை கேட்டுக்கொள்வது, எந்த காரணத்தை கொண்டும் அதை சுத்தகரிக்காமல் அந்த தண்ணீரை வெளியேற்றக்கூடாது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி இருந்தால் அதிலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். எல்லா இடத்துலையும் பாட்டில் நம்ம ரீகலெக்ட் பண்ணி அது ரோட்டில் விழாமல் வயலில் விழாமல் பார்த்துக்கணுங்கிறது தான் அரசுடைய முதல் நோக்கமாக இருக்குது. கோர்ட்டும் அதுதான் நமக்கு டைரக்ட் பண்ணுறாங்க.